வணக்கம் நண்பர்களே. மேக்ஸிமம் எல்லா மொபைல்லையும் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கூகுள் கீபோர்டு தான். அந்த கூகுள் கீபோர்டில் சில ஹிடன் திங்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூகுள் கீபோர்டோட செட்டிங்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கமா பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி இந்த மேலே செட்டிங்ஸ் அப்படிங்கிற ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா கீபோர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று வந்து லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும். இப்போ கீபோர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் செட்டிங்ஸ் வரும். இப்போ ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சில யூஸ்ஃபுல் செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம தேவையான செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ். இந்த லாங்குவேஜஸ் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து கீபோர்டு வந்து என்ன லாங்குவேஜில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கேன். அதை ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்கும். இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கீபோர்டு வந்து நமக்கு தமிழில் வரும். இப்போ நீங்கள் வந்து அங்கே தமிழ்னு செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல இங்கிலீஷ், அதுக்கடுத்து தமிழ் இருக்கும். இப்போ தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து தமிழில் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த கமாவை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சும் செட்டிங்ஸ் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கூகுள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அது மூலியமாகவும் நீங்கள் செட்டிங்ஸ் போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் டைப் பண்ணுறது வந்து ஒன் ஹேண்டில் தான் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் சிக்னல் மாதிரி ஒன்று வரும். அதை கொண்டு போய் ட்ராக் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் ஹேண்ட் மோடுக்கு மாறிடும். அதாவது நம்ம ஒரு ஹேண்டில் டைப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஈஸியாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எந்த ஹேண்டில் டைப் பண்ணணுமோ அந்த ஹேண்டில் டைப் பண்ணுற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நினச்சிங்கன்னா இந்த மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூகுள் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இன்னும் தமிழ் வந்து அவங்க அப்டேட் பண்ணல. இப்போ இங்கிலீஷ்லேருந்து வேறு ஏதாவது லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா தீம்ஸ். நம்ம கூகுள் கீபோர்ட தீம்ஸ் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஷோ ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூகுள் கீபோர்டு எந்த கலர் வேணுமோ இப்போ வந்து நான் க்ரீன் கலர் வேணும்னு நினைக்கிறேன், அதை செலக்ட் பண்ணுறேன். அதோட பார்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனேபிள் பண்ணிடுங்க. கீபோர்டோட பார்டர்ஸ் வரும். வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. நான் அப்ளை கொடுத்துட்றேன். இப்போது என்னோடய கீபோர்டு பார்த்திங்கன்னா அதோடய தீம் வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்ட் மோட். நான் ஏற்கனவே அதுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். ஸோ இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி ஒன் ஹேண்ட் மோடில் மாற்றிக்கலாம். நீங்கள் கூகுளில் வந்து என்ன சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட கீவேர்டு இங்கே கொடுத்து சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டுடே நியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் ஆகி அதோட ரிசல்ட்லாம் நமக்கு வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌசர் தான் போய் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரியும் கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணியே கூகுளில் சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நியூஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து நம்ம எந்த இதில் ஷேர் பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அந்த இதில் டைப் ஆயிரும். இப்போ ஜஸ்ட் இப்போ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணது கொடுத்துச்சுன்னா அந்த லிங்க் வந்து எல்லாத்துக்கும் போயிடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ கேப்ஸில் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கடுத்து டைப் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேப்ஸில் மறுபடியும் வந்துடும். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் விட்றேன். இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு கேப்ஸ் லெட்டர்லாம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இதை ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி அதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது கேப்ஸில் வந்துடும். கீபோர்டு பார்த்திங்கன்னா ஸ்மால்லே தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ கேள்விக்குறி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி அதுக்கடுத்து இதில் வந்து கேள்விக்குறி செலக்ட் பண்ணி திரும்ப ப்ரெஸ் பண்ணி போய் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா இந்த இதை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இதை ட்ராக் பண்ணி இந்த கேள்விக்குறி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்குறி அங்கே வந்துடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா இப்போ ஒரு டாட் வச்சு ஸ்பேஸ் விடுவோம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி பண்ணேன் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சு ஸ்பேஸ் விட்டேன். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா இப்போ ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ் பாரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டாட் வச்சு
ஒரு ஸ்பேஸ் அதுவே வந்துடும். எதுக்காகனா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சோடனே நம்ம ஒரு டாட் வச்சு ஒரு ஸ்பேஸ் விடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு டாட் வச்சு ஒரு ஸ்பேஸ் கிளிக் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே டாட் வச்சு ஒரு ஸ்பேஸ் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு லெட்டராக டைப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிட்டே போகலாம். இப்போ பாருங்கள், ஹாய் அப்படின்னு நான் ட்ராக் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு டபுள் டேப், ஒரு புள்ளி வந்துடுச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் ட்ராக் பண்ணி ஹலோ அப்படின்னு ட்ராக் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு டபுள் டேப். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக டைப் பண்ணிட்டு போகிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சோடனே இந்த ஸ்பேஸ் பார் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு டாட் வச்சு ஸ்பேஸ் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடாக டைப் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் ஆப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் டைப் பண்ணது எல்லாத்தையும் மொத்தமாக டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகி டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ நிறைய டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் இந்த டெலிட் பட்டன் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது டெலிட் ஆகிடும் மொத்தமாக. இந்த சஜஸ்டட் வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க இந்த மாதிரி ரிமூவ் சஜஷன் அப்படின்னு வரும். அதில் கொண்டு போய் நீங்கள் இதை போட்டுருங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த சஜஸ்டட் வேர்ட்ஸ்லாம் அந்த வேர்டு வராது நமக்கு டைப் பண்ணும்போது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேர்டு வந்து நமக்கு சஜஸ்டட் வேர்ட்ஸில் வரல. ஸோ இந்த கூகுள் கீபோர்ட் கிடன் திங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது கூகுள் கீபோர்ட்ஸோட ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் நண்பர்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.